இவ்வளோ நாளாக நான் பண்ணாத தப்புக்காக நான் நிறைய தண்டனை அனுபவித்தேன். ஆனால் இந்த வாட்டி நான் உண்மையாகவே ஒரு கொலையை பண்ணியிருக்கேன். உங்களால் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கண்டுபிடிச்சு என் மேலே கேஸ் போடுவீங்கன்னு பயப்பட நான் ஒன்றும் சாதாரண ஆளும் கிடையாது. என்னை உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நான் சவால் விடுறேன். முடிஞ்சால் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சு பிடிங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சிசி. 7 கொலைக்கு மேலே பண்ண சீரியல் கில்லர் சந்திரகாந்த் ஜா டெல்லி போலீஸ்க்கு எழுதின லெட்டர் தான் இது. இந்த 7 கொலையும் எந்த விதமான பெரிய காரணமும் இல்லாமல் போலீஸால் தன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு காட்டுறதுக்காக செஞ்ச இந்த சந்திரகாந்த் ஜாவோட கதையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காசுக்காக நடந்த கொலை இல்லை ஏதாவது ஒரு நோக்கத்தோடு நடந்த கொலையெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் போலீஸால் தன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்றதை காட்டுறதுக்காக 7 கொலைக்கு மேலே பண்ண இந்த சந்திரகாந்த் ஜாக்கு டெல்லியோட புட்சர்னு இன்னொரு பேரும் இருக்கு. இவன் தான் கொன்ன மனுஷங்களை துண்டு துண்டாக வெட்டி அதை வெவ்வேறு இடங்களில் வீசி எறிகிறத பழக்கமாக வச்சுருந்துருக்கான். இதுதான் இவனுக்கு இந்த பேர் வந்ததுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. பீகாரில் ஒரு மிடில் கிளாஸ் டீச்சரோட ஃபேமிலியில் பிறந்த சந்திரகாந்த் ஜா 8வது வரைக்கும் படிச்சுட்டு ஸ்கூலில் இருந்து விலகி டெல்லிக்கு வேலைக்காக வந்தான். கிட்டத்தட்ட 14 வருஷம் டெல்லியில் இருந்திருக்கான். டெல்லியில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு சாதாரண கடையை வச்சு தன்னோட வாழ்க்கையையும் நடத்திட்டு இருந்தார். இந்த 14 வருஷத்தில் சந்திரகாந்த் பீகாரில் இருந்து வந்ததை காரணமாக காட்டி நிறைய பேர் இவனை அசிங்கப்படுத்துறதும் சில சமயத்தில் அடிக்கிறதும் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவோட ரவுடி ஒருத்தனும் மாமூல் கேட்டு சந்திரகாந்தை மிரட்டுறதும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அசிங்கப்படுத்துறதும் அடிக்கிறதும் வழக்கமாகவே இருந்திருக்கு. 2001 இந்த மாதிரி மாமூல் கேட்க வந்த அந்த ஏரியாவோட ரவுடியை அவன் கிட்ட இருந்த கத்தியால் கையை கிழிச்சதில் இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. இதை கொலை முயற்சின்னு சொல்லி அந்த ரவுடி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சந்திரகாந்த் அடுத்த 3 வருஷத்துக்கு கொலை முயற்சிக்காக ஜெயிலில் இருந்திருக்கான். ஜெயிலில் இருந்த அந்த டைமில் அவனோட ஜெயில் வார்டன் பல்பீர் சிங் நிறைய கொடுமைப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. 3 வருஷத்துக்கு அப்புறமா பெயிலில் வெளியே வந்த சந்திரகாந்த் கத்தியால் சின்னதாக கையில் கிழிச்சதை கொலை முயற்சின்னு சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மார்க்கெட்டில் மாமூல் வாங்கின ரவுடியை முதல்ல கொல்றான். இந்த கொலை நடந்து சில மாதங்களுக்கு தலைமறைவாகவும் இருக்கான். திரும்ப பழையபடி டெல்லிக்கு வந்து பிளாஸ்டிக் பொருட்களை விற்கிறதுக்காக ஒரு கடையையும் திறக்கிறான். அந்த கடையில் பீகாரில் இருந்து வந்த ஷேகர்னு சொல்லப்படுற ஒருத்தனுக்கு வேலையும் கொடுக்குறான். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கப்போ ஷேகர் ஒரு நாள் குடிக்கிறத பார்க்குறான். ஷேகர் சந்திரகாந்த் கிட்ட அவனுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னது ஞாபகம் வருது. இந்த பொய் சொன்னது பிடிக்காம ஷேகரை சேரில் கட்டி போட்டு கழுத்தை நெரிச்சு கொன்று பாடியை ட்ரைனேஜில் வீசுறான். இது நடந்ததுக்கு அப்புறமாவும் யாருக்கும் சந்திரகாந்த் மேலே எந்த விதமான சந்தேகமும் வரலை. ஷேகரை யாரு கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. சில மாதங்களில் உமேஷ்னு இன்னொருத்தனை இதே மாதிரி கொன்று அவனோட தலையை டெல்லியோட ரொம்ப பாதுகாப்பான ஜெயில்னு சொல்லப்படுற திஹார் ஜெயில் வாசலில் போடுறான். கூடயே அவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு லெட்டரையும் எழுதி போடுறான். அதுக்கப்புறமா 2005 குட்டுன்னு ஒருத்தரையும் 2006 அமிட்னு ஒருத்தரையும் 2007 உபேந்தர்னு ஒருத்தனையும் கொல்றான். ஒரு வாட்டியும் கொலை பண்ணி தலையை திஹார் ஜெயில், ஒரு வாட்டி டெல்லியில் இருக்க ஹாசி கோட்னு வேறு இடத்துல போட்டு போலீஸால் தன்னை பிடிக்க முடியாதுன்னு சவாலும் விடுறான். அவன் 7வது கொலையை பண்ண டைமில் போலீஸ் அவன் எழுதின லெட்டரில் இருந்து அவனோட கதையை வச்சு அவன் திஹார் ஜெயிலில் 2003க்கு முன்னாடி இருந்ததுக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவனோட இன்னொரு லெட்டரில் அவன் பல்பீர் சிங் டார்ச்சர் பண்ணதை பற்றி சொல்லியிருந்ததை வச்சு 4 பேரை தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸால் சந்திரகாந்த் ஜாவை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. சந்திரகாந்த் ஜாவோட கையெழுத்தை வச்சு அவன்தான் போலீஸ் தேடுற கொலைகாரன்னு முடிவும் பண்ணுறாங்க. ஆனால் டெல்லியில் எங்கேயுமே அவனை கண்டுபிடிக்க முடியலை. அவனோட சொந்த ஊரில் இருக்கிறத கண்டுபிடிச்சு 7 கொலைக்கு அப்புறமா சந்திரகாந்த் ஜாவை பிடிக்கிறாங்க. அவன் பண்ண தப்பு நிரூபிக்கப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனையும் தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுது. பின்னால் தூக்கு தண்டனை வாழ்நாள் சிறை தண்டனையாக குறைக்கப்படுது. இந்த தண்டனையை கொடுத்த நீதிபதிகள் போலீஸ் டார்ச்சர் பண்ணதும் சந்திரகாந்த் ஜா மாதிரியான கிரிமினல்ஸ் பொதுவாக ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கிறது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான போலீஸ் புரூட்டாலிட்டியை தடுக்க கவர்மெண்ட் தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.